ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதா ஆரி கிரியேஷன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஆரி ஒர்க் போடும்போது த்ரெட்டு வந்துட்டு அறந்திறந்து போகுது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கான டிப்ஸ் வந்து இன்றைக்கி கிளியராக பார்த்துடலாம். இன்றைக்கி வீடியோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஓகே, என்ன டிப்ஸுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அந்த த்ரெட்டு அறந்திறந்து போகிற கம்ப்ளைண்ட் வந்து வராது. வாங்க இந்த டிப்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு நான் ஜரி த்ரெட்டு தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். என்ன நம்பர் நீடில்னு உங்களுக்கு தெரியும், 14 நம்பர் நீடில் தான். த்ரெட்டுக்கு எப்பயுமே அதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, த்ரெட்டை வந்துட்டு நான் மேலே எடுத்துட்டேன். எப்போவுமே வந்துட்டு ஜரி த்ரெட்டில் பிகினர்ஸ் வந்துட்டு ஈஸியாக போட்டுருவாங்க. முதல்ல ஒரு செயின் ஸ்டிச்சே போட்டு பழகிறாங்க அப்படின்னா அது ஜரி த்ரெட்டில் தான் அவங்களால வந்துட்டு அந்த லூப் அழகாக கொண்டு வந்து ஸ்டிச் போட முடியும். சரிங்களா? இது வந்துட்டு நார்மல். சரிங்களா? இப்போ பாருங்கள், நீடிலில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் கீழ்ப்பக்கம் ஃபஸ்ட்டு நம்ம கீழ்ப்பக்கம் இருக்கு இல்லையா, அந்த நுனி பகுதிக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். நீடில் ஷார்ப் எட்ஜஸாக இருக்கும். அதுவே கொஞ்சம் மேல் பக்கமாக போக போக அதோட தண்டு வந்துட்டு பெருசாகிக்கிட்டே இருக்கும். இப்போது அந்த ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல நம்ம நீடில் கொஞ்சம் தூரத்துக்கு இறக்கணும் அப்படின்னா சின்ன ஹோல்ஸாக தான் விலகும். அதுவே இன்னும் கொஞ்சம் தண்டு பெருசாக இருக்குது இல்லையா, இப்போ பாருங்கள் நான் கையில் காட்டுறேன் பாருங்கள், கீழ்ப்பக்கம் எனக்கு இவ்வளோ தூரம் நீடில் இறங்கியிருக்கு. அவ்வளோ தூரம் நம்ம நீடில் இறக்கி அந்த தண்டு பகுதி பெருசாக இருக்கிறது வரைக்கும் நம்ம உள்ளே இறக்கும் போது பாருங்கள், அந்த தண்டு பகுதி இருக்கு இல்லையா, அந்த தண்டு பகுதி பெருசாக இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நான் நீடில் இறக்குறேன். அப்போ வந்துட்டு எனக்கு ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக வருது. நீடில் வந்துட்டு கொஞ்சம் தூரத்துக்கு இறக்கும் போது ஹோல்ஸ் சின்னதாக வருது. இதுவே நீடில் பாருங்கள், இந்த அளவுக்கு நான் இறக்குறேன், நல்லா கவனித்து பாருங்கள். இந்த அளவுக்கு இறக்கும் போது சின்ன ஹோல்ஸாக விழுகுது. சரியா? பாருங்கள், இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸாக விழுகுது. இதுவே நீடில் அந்த தண்டு பகுதி பெருசாக இருக்குது பாருங்கள், இந்த இடம். அப்போ அந்த இடம் வரும்போது ஹோல்ஸ் வந்து நமக்கு பெருசாக வரும். அந்த அளவுக்கு நீடில் இறக்கும் போது ஹோல்ஸ் வந்து பெருசாகும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு கையில் அளவு காமிச்சிருந்தேன். சரியா? இந்த மாதிரி ஹோல்ஸ் பெருசாக விழுகும் போது த்ரெட்டு ஒரு சிலர் மேலே வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்துட்டு நீங்கள் அதாவது நீடிலில் மாட்டிடுது, த்ரெட்டு மேலே வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக போடுங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, த்ரெட்டு வந்துட்டு நீங்கள் மாட்டின உடனேயும் நீடிலோட மேலே இழுக்கும் போது த்ரெட்டும் சேர்ந்து அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் வந்துடும். அப்படி வரும்போது உங்களுக்கு அழகாக வந்துட்டு ஸ்டிச் வந்துடும். சரிங்களா? இந்த டிப்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இந்த மாதிரியான டவுட்டு நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அது வந்துட்டு நான் கிளியர் பண்ணிட்டேன். ஏன் அந்த மாதிரி வந்துட்டு நீடில் மாட்டினாலும் மேலே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது த்ரெட்டு வந்துட்டு கட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சில்க் த்ரெட் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். ஏன்னா சில்க் த்ரெட்டில் தான் மோஸ்ட்லி நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணுவீங்க. இப்போ சில்க் த்ரெட் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். சில்க் த்ரெட்டில் வந்துட்டு சீக்கிரமாக அறுந்து போகும். சரிங்களா? சில்க் த்ரெட்டை வந்துட்டு நம்ம போடும்போது சீக்கிரமாக அறுந்து போகும். அதனால் அது கேர்ஃபுல்லாக தான் போடணும். சில்க் த்ரெட்டை எப்பயுமே டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறோம். சரிங்களா? அப்போ தான் த்ரெட்டு வந்துட்டு திக்காக இருக்கும், கட் ஆகாது. ஓகேங்களா? இப்போ இதுலேயுமே அதே மாதிரி தான். ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போடும் போதும் பிகினர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக த்ரெட்டு மேலே வரும். த்ரெட்டு வந்துட்டு கட் ஆகாது. சரிங்களா? ஹோல்ஸ் பெருசு பண்ணி போடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் இறக்குறேன். ஹோல்ஸ் வந்து பெருசு பண்ணி போடும் போது உங்களால் ஈஸியாக வந்துட்டு அந்த த்ரெட்டை மேலே கொண்டு வர முடியும். சில்க் த்ரெட்டுக்கு வந்துட்டு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ அந்த தண்டு பகுதி எவ்வளோ தூரம்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா? இப்போ அந்த தண்டு பகுதி மேல் பக்கம் அந்த தண்டு பகுதி அளவுக்கு நான் கொஞ்சம் பெரிய தண்டு பகுதி வருது இல்லையா, மேலே போக போக அந்த அளவுக்கு நீடில் இருக்கும் போது ஹோல்ஸ் பெருசாக வருங்கிறத நான் சொன்னேன். அதே சமயம் அந்த அளவுக்கு நீங்கள் நீடில் கீழே இறக்கும் போதும் அந்த த்ரெட்டை வந்துட்டு நீங்கள் சுற்றுறீங்க இல்லையா, ஒரு சிலர் த்ரெட்டை நாங்கள் சுற்றி அந்த சுற்றும் போது எங்களுக்கு மேலே இழுக்கும் போது கட் ஆகுதுங்கிறீங்க இல்லையா, அந்த அளவுக்கு நான் சொன்ன அளவுக்கு நீடில் இறக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு த்ரெட்டு சுற்றி மேலே வரும். இதுவே ஃபாஸ்ட்டாக போடணுன்னாலும் நீங்கள் வந்துட்டு நீடில் கொஞ்சம் தூரத்துக்கு தான் இறக்கணும். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு நீடில் சொன்ன அளவு நீங்கள் பெரிய ஹோல்ஸாக போடணும்னு சொன்னேன் இல்லையா, எந்த அளவுக்கு நீடில் இறக்கணுன்ட்டு, அந்த அளவுக்கு போடும்போது ரொம்ப ஸ்லோவாக, ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு நீடில் இறக்கி எடுத்து நம்ம போடுறோம். இது பிகினர்ஸ்க்காக நான் சொன்ன டிப்ஸு. ஏன்னா பிகினிங் டைமில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் அந்த டிப்ஸு சொன்னேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நார்மலாக இருக்கிறவங்க வந்துட்டு பிகினர்ஸ் வந்து இந்த அளவுக்கு நீடில் வந்துட்டு இறக்கி போடுங்க. சரிங்களா? இதுவே நம்ம ஸ்பீடாக போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த அளவுக்கு நீடில் இறக்கி போடுங்க. அப்போ தான் த்ரெட்டை சுற்றி ஸ்பீடாக போட்டு வர முடியும். பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த அளவுக்கு நீடில் இறக்குங்க. இறக்கிட்டு நீங்கள் சுற்றி போடும்போது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த நீடிலோட அளவு நான் சொல்லிவிட்டேன், எந்த அளவுக்கு இறக்கணும், எப்படி போடணுன்ட்டு. ஸ்பீடாக போடணுன்னா கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் இறக்கி நீங்கள் போடுங்க. இதுவே எனக்கு ஸ்லோவாக போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு த்ரெட்டு அறுந்து வரக்கூடாது, ஆனால்
நான் வந்துட்டு ஸ்டிச் வந்து நீட்டாக போட்டு வரணும் அப்படின்னா நான் சொன்ன அளவுக்கு நீடில் இறக்கிக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், த்ரெட்டை நம்ம எப்படி நீடில் கீழ் பக்கமாக, அதாவது ஃப்ரேம் கடையில் எப்படி சுற்றணும், எப்படி சுற்றணுங்கிறதே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா அதில் மிஸ்டேக் பண்ணாலும் இந்த மாதிரி த்ரெட்டை அறுந்திருந்து போகும். ஸோ இதுவுமே முக்கியமான டிப்ஸ் தான். இப்போ பாருங்கள், நீடில் த்ரெட்டை நம்ம எப்பயுமே இப்படி சுற்றுவோம் இல்லையா? இப்போ நான் சொன்ன அளவுக்கு நீடில் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீடில் இறக்கியிருந்தீங்க அப்படின்னா, பிகினர்ஸு தண்டு பகுதி பெருசாக இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நீடில் இறக்குனீங்கன்னா ஈஸியாக த்ரெட்டை நம்ம சுற்றலாம். நீடிலோட லென்த் அதிகமாக இருக்கும். இதுவே பாருங்கள், இந்த அளவுக்கு நீடில் இறக்கியிருந்தீங்க அப்படின்னா இதில் எப்படி போய் நீங்கள் த்ரெட் எப்படி சுற்றுவீங்க? ஓகேங்களா? அதாவது நான் நார்மலாக ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க போடுற அளவுக்கே நீடில் இறக்கலை. ஓகேவா? அதை விட கம்மியாக இறக்கி பிகினர்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களால் எப்படி வந்துட்டு த்ரெட்டை சுற்ற முடியும்? பாருங்களேன், சுற்றுறக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சுற்ற முடியாது. அப்படி சுற்றும் போது அந்த கீழ்ப்பக்கமாக நீங்கள் கொண்டு போய் சுற்றுறீங்க இல்லையா? பாருங்கள், அப்படி சுற்றும் போது அறுந்து போயிடும். அந்த கொக்கி பக்கத்துக்கிட்ட போய் நீங்கள் இப்படி சுற்றுனீங்க அப்படின்னா த்ரெட் அறுந்து தானே போகும். சரிங்களா? கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது நீடில் எவ்வளோ தூரத்துக்கு இறக்குறோம் அப்படிங்கிறது வந்துட்டு முக்கியம். அதே சமயம் எந்த இடத்துல நம்ம த்ரெட்டை சுற்றுறோங்கிறது முக்கியம். இந்த இடத்துல தான் த்ரெட்டை சுற்றணும். இதே நீங்கள் த்ரெட்டை போயிட்டு நுனி பகுதிகிட்ட கொண்டு போய் இப்படி சுற்றுனீங்கன்னா அப்போ கண்டிப்பாக அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹூக் பாட்டு அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் சுற்றும் போது கண்டிப்பாக இந்த த்ரெட்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஸ்மூத்தாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இது கண்டிப்பாக த்ரெட்டை வந்துட்டு அறுத்து விட்டுரும். சரிங்களா? கட் ஆகுது அப்படிங்கிறீங்களே, அது இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன். சரிங்களா? முக்கியமான ரீசன் இதுதான். ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் எப்படி சுற்றி த்ரெட்டை மேலே இழுப்பீங்க? ஓகேங்களா? அதாவது நீடியில் வந்துட்டு கரெக்டாக இறக்கிடுறீங்க, ஆனால் சுற்றுறது வந்துட்டு நான் சொன்ன நுனிப்பகுதிகிட்ட போய் சுற்றுனீங்கன்னா இப்படி தான் அறுந்து போகும். அப்போ எப்படி சுற்றணுங்கிறத நான் முதலே சொன்னேன். நீடியில் உள்ளே இறக்கி அந்த தண்டு பகுதி மேல் பக்கமாக, அதாவது நான் நீடில் சொன்ன அளவுக்கு இறக்கியிருப்பீங்க இல்லையா, அந்த நுனிப்பகுதிக்கிட்ட சுற்றாமல் அந்த சென்ட்ரு பக்கமாக, நுனிப்பகுதிக்கும் மேலே சென்ட்ரு பக்கமாக நீங்கள் சுற்றணும். சென்ட்ராக, சரிங்களா? நுனிப்பகுதிக்கிட்ட கீழ்ப்பக்கமாக சுற்றக்கூடாது. அந்த தண்டு பகுதிக்கிட்ட சென்டரில் நான் எவ்வளோ தூரம் நீடில் இறக்க சொல்கிறேனோ அதுக்கு சென்ட்ரு பார்த்து தான் த்ரெட்டை சுற்றணும். இந்த இடத்துல நீங்கள் இந்த அளவுக்கு நீடில் இறக்கி நீங்கள் சுற்றி எடுக்கலாம் த்ரெட்டை. அதே சமயம் பிகினர்ஸாக இருந்தால் இந்த அளவுக்கு நீடில் இறக்கி த்ரெட்டை சென்டரில் நீங்கள் சுற்றி எடுக்கலாம். இந்த இடத்துல த்ரெட்டை சுற்றக்கூடாது. ஓகேவா? அது வந்துட்டு ப்ராக்டிஸ் ஆகணும். ப்ராக்டிஸ் ஆக ஆக தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகும். ஓகேங்களா? ஓகே பிகினர்ஸ், இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இந்த பிரச்சனை எதுவுமே வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வேல்யூபிளான ஒர்த்தான டிப்ஸ் நிறைய கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ எந்த மாதிரி ரிசல்ட் இருக்குது, நீங்கள் இப்போ எந்த மாதிரி போடுறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.